இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்து ஏறத்தாழ 90 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த யுத்தம் முடிஞ்சுவிடும், அடுத்த வாரம் முடிஞ்சிடும், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது என்றெல்லாம் செய்திகள் வருகிறதே தவிர இன்னமும் அது ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பே தெரியவில்லை. அமெரிக்கா தானாக துவங்கிய இந்த யுத்தம் இப்போது அதிலே மாட்டிக்கொண்டு, அமெரிக்கா என்பது அந்த யுத்தத்திலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம் கீழ்சபையில ஈரான் மீதான யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், படைகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே ட்ரம்புக்கு எதிராக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதே மாதிரி கியூபாவின் மீது கடுமையான தடைகளை விதித்து மேலும் மேலும் நெருக்கடியை கியூபாவுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அங்கே மின்சார தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு போன்ற பலவிதமான நெருக்கடிகளை கியூபா நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கியூபாவுக்கு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையிலேயும் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு நடவடிக்கை என்கிற முறையிலேயும் வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி சேகுவாரா அவருடைய பிறந்த நாள், புரட்சியாளர் சேகுவாரா அவர்களுடைய பிறந்த நாள். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் ஆகிய 5 நகரங்களில் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு கொண்ட பலதரப்பட்ட ஆளுமைகளும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று கட்சியினுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதற்கான தயாரிப்புகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை வலுப்படுத்துவது என்ற நோக்கத்தோடு இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்க விரும்புகிறேன்.